ஹாய் மக்களே, தினமும் நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குற பழக்கம் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாம டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது நம்ம முகம் கரெக்டா இருக்கான்னு பார்க்குறோம். ஆனா நம்ம ஃபியூச்சரை பார்க்க மாட்டேங்கிறோம். முகம் பார்க்குற கண்ணாடி ஒரு சாதாரண பொருள் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு. அதை பற்றி நான் இன்னைக்கு பேச போறவங்க கிட்ட. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த தொடரின் பெயர் ஒரு பொருள் ஒரு வாழ்க்கை பாடம். இந்த சீரீஸ்ல தினமும் ஒரு சாதாரண பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள மறைந்திருக்கும் வாழ்க்கை உண்மையை நான் பேச போறேன். ஒரு சில பேருக்கு ஏழ்மை, ஒரு சில பேருக்கு வலி, ஒரு சில பேருக்கு தோல்வி, ஒரு சில பேர் உழைப்பு. ஆனா இவை எல்லாம் சாபம் இல்லை. அவ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடம். இது மோட்டிவேஷனல் மட்டும் இல்ல, இது ரியாலிட்டி. ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் பேசலான் இருக்கேன். இன்னைக்கு எங்கள் வீட்டு கண்ணாடி முன்னாடி நின்று நான் பார்த்துருக்கும் போது எனக்கு ஒன்று தோணுது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் காலை எழுந்தோன்னு கண்ணாடி முன்னாடி போய் பார்க்குறோம். முடி சரியா இருக்கா, முகம் சரியா இருக்கா, எல்லாத்தையும் பார்க்குறோம். அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம ரேர்லி பார்க்குறோம். நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்றது. இந்த கண்ணாடி என்ன செய்யுதுன்னா உங்க முகத்தை காட்டும். ஆனா அது உன் எண்ணங்களை காட்டாது, உன் பயத்தை காட்டாது, உன் கனவுகளை காட்டாது. பல பேருக்கு வாழ்க்கை ஈஸி இல்லை. சிலருக்கு பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காது, சிலருக்கு சப்போர்ட் கிடைக்காது. அப்படி இருந்தாலும் அது முடிவு என்று அர்த்தம் இல்லை. நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம குறைகளை அதிகமாக பார்க்குறோம், நம்ம ஸ்ட்ரென்த்தை குறைவாக பார்க்குறோம். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருந்தாலும் அதை நினைச்சிட்டு நம்மளையே குறை சொல்லிட்டு இருக்கோம். நம்மால் நல்லா செய்த விஷயங்களை அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு. கண்ணாடி முன்னாடி நின்று உன்னோட கண்களில் நேரா பாரு. சிம்பிள் ஒரு கேள்வி கேளு. நான் உண்மையிலே முடியாதவனா, இல்ல இன்னும் முயற்சி செய்யாதவனா? ஆன்சர் உனக்கே தெரியும். வாழ்க்கை எல்லாருக்கும் ஸ்மூத்தா ஆக இருக்காது. சில நேரம் கஷ்டம் வரும், சில நேரம் டிலே ஆகும், சில நேரம் தோல்வி வரும். ஆனா அதனால நீ முடிஞ்சிட்டன்னு அர்த்தம் இல்லை. கண்ணாடி உன் கரண்ட் ஃபேஸை மட்டும்தான் காட்டும், ஆனா ஃபியூச்சரை காட்டாது. அதை உருவாக்குறது நீதான். இன்னைக்கு ஒரு ஸ்மால் டிசிஷன் எடு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட நான் பெரியவன், அவ்வளவுதான். நீ செய்யற விஷயம் ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா மூவ் ஆகணும். ஒரு நாள் நீ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உன்னை நீ பார்த்து சிரிப்ப, நான் முயற்சி நிறுத்தல என்று. அடுத்த தடவை கண்ணாடி பார்க்கும்போது ஃபேஸ் மட்டும் பார்க்காது, உன் கான்பிடன்ஸை பாரு, உன் குரோத்தை பாரு. உன்னுடைய கான்பிடன்ஸை நீ விடாம இருந்தனா ஒரு நாள் உன் கண்ணாடி நீ பார்க்கும்போது நீ வெற்றி பெற்றுப்ப. ஓகே மக்களே, நாளைக்கு இன்னொரு பொருள் இன்னொரு வாழ்க்கை படத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.